ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான பொருட்கள் வச்சு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிஸ்கெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கேரமல் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா தேன் கலரில் மாறி வருங்க. அது வரைக்கும் இதை நம்ம இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லாவே தேன் கலரில் மாறி வந்துடுச்சுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த டின்னில் நீங்கள் புட்டிங் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமலை சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் கிண்ணம் எதில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா செட் ஆகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 மேரிகோல்ட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி 2-3 உடச்சி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிஸ்கெட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்து நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சலிச்சாச்சு. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்த அந்த கேரமலும் நல்லாவே செட் ஆகிடுச்சுங்க. இப்போ அதில் இதை அப்படியே நம்ம டைரெக்டாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணியும் ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த புட்டிங் டின்னை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இது ஒரு 30 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டுங்க. இப்போ 30 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ புட்டிங் ரெடி ஆகிடுச்சா நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கத்தியில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க எடுத்துருக்கேன். ஜில்லுன்னு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஓரங்களை நான் ஸ்பேட்சில் வச்சு எடுத்து விடுறேன். நீங்கள் நைஃப் வச்சு கூட எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்திக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான பொருட்கள் வச்சு தாங்க இந்த புட்டிங் இருக்கும். ஆனால் சாப்பிட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.